ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஒன் இன் ஒன். இந்த வீடியோ ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. இப்போ தான் வாய்ஸ் கொடுத்து அப்லோடே பண்ணுறேன். கிச்சனுக்கு தேவையான பாத்திரம்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் இதில் பார்க்க போகிறேங்க. ரொம்ப நாளாக இந்த பாத்திரம்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆன்லைனில் பார்ப்பேன், எனக்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. சேலத்தில் மீனாட்சின்னு பாத்திர கடை இருக்குங்க, அங்கே தான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ரேட்டும் எனக்கு பரவாயில்லையா தோணுச்சுங்க, அதனால தான் அங்கே வாங்கினேன். இது ஒன்றும் ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது, நான் வாங்கினதை பற்றி வீடியோ போடுறேன், அவ்வளோதான். மீனாட்சின்னு யூடியூப் சேனலும் இருக்குங்க. ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வருஷம் நியூ இயர் டைமில் ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபரையெல்லாம் பார்த்துருக்கணும் வழியே நான் ஒன்று கூட பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. நியூ இயர் ஆஃபர் மட்டும் கிடையாதுங்க, பொங்கல், தமிழ் புத்தாண்டு, இப்போ கூட ரம்ஜான் ஆஃபரும் போட்டிருக்காங்க. இப்போ நான் வாங்கின பாத்திரம் எல்லாமே நியூ இயர் ஆஃபராக தாங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இந்த ஆஃபரை ரிப்பீட் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். என்னோட நாத்தனார்கிட்ட, எங்கள் அண்ணிக்கிட்ட, என் தம்பிக்கிட்டலாம் சொன்னேன். அவங்களுக்கும் சேர்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். சிங்கிள் பீஸாலாம் ஆஃபர்லாம் கிடையாதுங்க, காம்போ ஆஃபராக தான் போட்டிருந்தாங்க. இரும்பு வடைச்சட்டிங்க பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. இந்த இரும்பு வடைச்சட்டி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சிக்கன்லாம் வறுத்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது மீனில் ஃப்ரை பண்ணுற பேனு. இதில் 5-6 மீனை போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. சேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்தது இது தாளிப்பு கரடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க, அதுவும் ஒன்று கொடுத்தாங்க. அடுத்தது பெரிய தோசைக்கல்லுங்க, செம்ம வெயிட்டாக இருந்துச்சு, என்னால் தூக்கவே முடியல. என்னோடய ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன், நல்லா இருக்கு. இந்த இரும்பு பாத்திரமெல்லாம் என்னோட தம்பி தான் வாங்கினாங்க. என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் இருக்காங்க. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் நான் யூஸ் பண்ணாத என்னதுனாங்க, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற தவாவும் தாளிச்சு கொட்டுற கரண்டியும் மட்டும் இன்னும் யூஸ் பண்ணல. அதையும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க. அன்னைக்கு அந்த தோசைக்கல்ல தோசையும் ஊற்றி பார்த்தேன், நல்லா வந்திருந்தது. இந்த 4 இரும்பு கடாயும் காம்போ ஆஃபரில் 2326க்கு வாங்கியிருந்தேங்க. அடுத்தது ட்ரைப்ளைன் பாத்திரத்தை பார்க்கலாங்க. இந்த ட்ரைப்ளைன் வடைச்சட்டி அடிப்பிடிக்கிறதே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. ஒரு நாளாக குழம்பு சிம்மில் வச்சுட்டு மறந்துட்டேன். என்னோட சின்ன பையன் வந்து தான் என்ன அடுப்பில் இருக்குன்னு சொல்லி கேட்டார். அடியே பிடிக்கல. ஏதாவது வேறு பாத்திரம் வச்சுருந்தா கூட அடி பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. இந்த ட்ரைப்ளைன் வடைச்சட்டி அப்படிங்கவும் அடிப்பிடிக்காமல் இருந்துச்சு. இந்த ட்ரைப்ளைன் வடைச்சட்டி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. என்ன குட்டியாக இருக்குது நம்ம குடும்பத்துக்கு, இது பத்துறதில்ல. பெருசாக ஒரு ட்ரைப்ளைன் கடாய் வாங்கணும், பொறுமையாக வாங்கிக்கலான்னு விட்டுட்டேங்க. அடுத்து ஃப்ரை பேனுங்க. உருளைக்கிழங்குலாம் வணக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, கைப்பிடி இருக்குது. எனக்கு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுனா முழுசாக திருப்பி போட்டு செய்யணும்னு ஆசைப்படுவேன் முட்டை தொக்கு செய்யும்போது. இந்த ஃப்ரை பேன் எனக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குது. 1 லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்குமே இந்த 1 லிட்டை யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்குது. அடுத்துங்க 2 சாஸ் பேனு, குட்டியாக 1, பெருசு 1. குட்டியில் 2 டம்ளர் டீ வச்சுக்கலாம், பெருசில் 5-6 பேர்த்துக்கு டீ வச்சுக்கலாம். இந்த குட்டி சாஸ் பேனில் ஸ்க்ராம்பிள் டேக்கு கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், ஒட்டாமல் வரும். பெரிய சாஸ் பேன்லேங்க பால்லாம் வச்சா பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும். ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்குதுங்க. பக்கத்துலேயே நின்று ஆஃப் பண்ணிட்டா தான் பரவாயில்ல, இல்லாட்டினா பொங்கி கீழே ஊற்றிடும். இந்த 4 பாத்திரமும் நல்லா ஹெவி வெயிட்டாக இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்டுக்கே கூட கொதிச்சுட்டே இருக்குது. இந்த 4 ட்ரைப்ளைன் பாத்திரமும் 2326 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க காம்போ ஆஃபரில். 3 குக்கர் காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேங்க. 5 லிட்டர், 3 லிட்டர், 2 லிட்டர். ரொம்பவும் அழகாக இருந்தது, நான் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன், செம்ம சூப்பராக இருக்குது. 5 லிட்டர் குக்கரில் நான் யூஸ் பண்ணுற டம்ளரில் 2.5 டம்ளர் சாதம் வச்சுக்கிறேங்க. 3 லிட்டர் குக்கரில் 1.5 டம்ளர் அரிசியும், 2 லிட்டர் குக்கரில் 1 டம்ளர் அரிசியும் போட்டு சாதம் வச்சா நல்லா வெந்துருது. விசில் வர சவுண்டே வரமாட்டேங்குதுங்க, ரொம்ப மைல்டாக தான் சத்தமே வருது. எங்கள் குடும்பத்தில் இந்த குக்கரோட ஆஃபர் தாங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னோட நாத்தனார்கிட்ட சொன்னேன், அவங்க அடுத்த நாள் காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் போய் வாங்கிக்கலான்னு நினச்சேங்க. மீனாட்சி வெப்சைட்டில் போய் பார்த்தாங்க, குக்கர் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்துருச்சு. எதுக்கும் நேர்லேயே போய் பார்த்து வாங்கிட்டு வந்தலாம். நானும் என்னோட சின்ன பையனும் போய் பார்த்தோம். 4 பீஸ் தாங்க இருந்துச்சு. நான் வாங்கி கொஞ்ச நாளையே இது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. என்னோட அண்ணி இந்த 3 காம்போவும் வாங்கிட்டாங்க, நான் 2 காம்போ மட்டும் வாங்கிட்டேங்க. அயன் பாத்திரம் மட்டும் என்னோட தம்பி வாங்கியிருந்தாங்க. எல்லாத்தையும் ஆட்டோவில் எடுத்து போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு முன்னாடி குக்கர் ஆஃபர் போட்டிருந்தாங்க.
3 குக்கர் ஆஃபரும் 2 குக்கர் ஆஃபரும் போட்டிருந்தாங்க. 2 குக்கரில் 7 லிட்டர் குக்கரும் 5 லிட்டர் குக்கரும் போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஃப்ரெண்டு அந்த 2 காம்போ ஆஃபர் குக்கர் வாங்கினாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. என்னடா அது நாம் வாங்கும்போது இந்த குக்கர் ஆஃபர் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. இந்த 3 குக்கரோட சேர்த்து 3 குக்கருக்கும் செட் ஆகிற மாதிரி கேஸ்கட் 3 கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 3 சேஃப்டி வால்வும் கொடுத்தாங்க. இந்த 3 குக்கரோட ரேட்டு 3333 ரூபாங்க. காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வாங்கும் போதே 2 கப்பு வாங்கினேங்க. ரசம் குழம்பெல்லாம் ஊற்றி கொடுத்து விடுற மாதிரி. என்னோட ஹஸ்பண்டுக்கு அதில் தான் ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். அதோட ரேட்டு 212 ரூபான்னு 2 கப்பு வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தாங்க அந்த மீனாட்சியில் வாங்கியிருந்தேன். இந்த பர்ச்சேசிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேங்க. தேங்க்யூ.